ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான மேட்டர் தான் பார்க்க போறோம். எஸ் 2025 வந்துருச்சு. பட் ஷேர் மார்க்கெட் இன்னும் கிராஷ்டா இல்ல கரெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடையே இல்லாம வந்து போயிட்டு இருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்ப கிராஷ்னு சொல்றாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து மார்க்கெட் வந்து விழுந்துருச்சு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மையில மார்க்கெட் வந்து விழுந்துருச்சா? இல்ல கிராஷ்டா இல்ல கரெக்ஷனா? இல்ல நார்மலான ஒரு தொய்வா? இல்ல 99 அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஃப்ளா இருக்குமா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு பிகினர் இன்வெஸ்டரா இருக்கீங்க. இல்ல ப்ரோ நான் இப்போதான் ஷேர் மார்க்கெட்ல வர போறேன். இல்ல வேற என்ன மணி போட்டிருக்கேன். இப்போ என் மணிக்கு என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நானும் ஒரு ஷேர் மார்க்கெட் பிகினர் தான். ஸோ எனக்குன்னு வந்து ஒரு ஸ்கேல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள ஷேர் மார்க்கெட் சிக்கிச்சு அப்படின்னா நான் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சிக்கிச்சு அப்படின்னா கரெக்ஷன், இல்ல சிக்கிச்சு அப்படின்னா கிராஷ், இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்பஸ் தான். பாத்தீங்கன்னா கொட்டை எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு ஒரு ஷேரை வாங்கினாலும் சரி, இல்ல வித்தாலும் சரி, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அது உங்க ரிஸ்க்ல தான் இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்களா, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதம். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேருமா நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த கிராஃப் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கிராஃப் இருக்கா, நீங்க ஒரு டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ டாடா மோட்டர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து பிரைஸ் கிராஃப் இருக்கும். பிரைஸ் கிராஃப்னா இங்க வந்துட்டு எவ்வளவு பணம் ஏறுது இறங்குது அப்படின்ற ஒரு ஸ்கேல் வந்து போகும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இருக்கும். ஸோ இப்படி ஒரு கிராஃப் வந்து போயிட்டே இருக்கும். இது நடுவில் தான் மேலே கீழே வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்ம லைன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன தெரியும் அப்படின்னா எவ்வளவு விலைக்கு போகுது, அது எத்தனை நாளைக்குள் நடக்குது அப்படின்ற ஒரு கிராஃப் வந்து போயிட்டே இருக்கும். அதை தான் நான் வந்து இங்க ரீக்ரியேட் வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த கிராஃப் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும் 3 விஷயம் தெரிஞ்சா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிரைஸ். ஸோ பிரைஸ் என்னன்னா எவ்வளவு ஏறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0ல இருந்து ஆரம்பிக்குது 100 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீட்டா ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா ஷேரோட பிரைஸ் 0ல இருந்து 100 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை கீழே வந்துருச்சு அப்படின்னா அது எவ்வளவு கீழே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வர டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி மேலே போயிட்டு கீழே வருது அப்படின்னா 100 டச் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்றத இந்த கிராஃப் சொல்லி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்துட்டு 0ல இருந்து 100 போறதுக்கு ஒரு நாள் ஆச்சு அப்படின்ற ஒரு கணக்கு தான். சரிங்களா? சோ இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த பக்கம் போறது பிரைஸ் கிராஃப், இந்த பக்கம் போறது டியூரேஷன் கிராஃப். சரி, இப்போ உங்களுக்கு ரெண்டு தெரிஞ்சிச்சு. இப்போ மூணாவதா ஒரு சிம்பிள் மேட்டர் தெரிஞ்சா போதும், இந்த கிராஃப் நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்க எப்பவுமே கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா புள்ளி புள்ளியா ஒரு கோடு போகுது தெரியுமா? இதை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஷேரு அது லாபகரமா இருக்கா, இல்ல அன்னைக்கான பிரைஸ் டார்கெட் அடிச்சிருச்சா, இல்லைன்னா வந்துட்டு லாஸ் ஆக போதா, வாங்கலாமா விற்கலாமான்னு சொல்ற எல்லா கோஆர்டினேஷன், அதாவது இந்த பை, செல்லு, கரெக்ஷனு, கிராஷ் எல்லாமே இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நம்பி தான் ஆக்ட் ஆகும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கிராஃப் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 பிரைஸ், அதாவது மேல நோக்கி போறது. சைட்வேஸ்ல போறது டியூரேஷன், அதாவது எத்தனை நாளைக்குள்ள நடக்குது. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 தெரிஞ்சிச்சுன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் ஈஸியா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரி, இப்போ ஒரு கிராஃப் எடுத்துப்போம். இப்போ நம்ம ரொம்ப நல்லா இருக்க மார்க்கெட் வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ். சரி, இது ரெண்டுத்தையும் எடுக்க முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நிஃப்டி 50ன்றது அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டாப் 50 கம்பெனி. ஸோ சென்செக்ஸ்ன்றது பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டாப் 80ல இருந்து 100 கம்பெனி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்க பிக் ஷாட்ஸ். ஸோ இவங்க கீழே போயிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்சல்யூட்லி டவுன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரும் இண்டிகேட்டரா வச்சு நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு நல்ல ஹெல்த்தியர் மார்க்கெட், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இப்போ இங்க இருந்து டே ஸ்டார்ட் ஆகுது வைங்க. இப்போ கிராஃப் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது. இப்போ நல்லா போகுது, ஒரு மார்க்கெட் வந்து நல்லா போகுது அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கு மேல இருந்து ஒரு டிரா லைன் பண்ணிருக்கேன். ஸோ இப்படிதான் கிராஃப் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது பேர் தான் ஹெல்த்தி மார்க்கெட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு 20% ரிட்டர்ன் தரணும் அப்படின்னா அந்த 20% ரிட்டர்னை அந்த ஸ்டாக் வந்துட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? சரி, இது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இது முழுக்க உங்க சாய்ஸா தான் இருக்கணும். நான் எப்பவுமே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் மேல இருக்கு, அதாவது இப்போ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 20% 120 ரூபாய் வர வரைக்கும் அது ஹெல்த்தியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் இந்த இடத்துல 20% ஹெல்த்தி மார்க்கெட் அப்படின்னு வச்சிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்போ சென்செக்ஸோ இல்ல வந்துட்டு நிஃப்டி 50யோ இன்னும் வந்துட்டு மேல போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த பாயிண்ட தான் நம்ம வந்துட்டு ஓவர் வேல்யூட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது என்னடா ஓவர் வேல்யூட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு ஷேர் இல்லைன்னா ஒரு ஸ்டாக்கு தன் தகுதியை விட மேல போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஷேரோட பிரைஸ் வந்து 100 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 100 ரூபாய். ஒரு வருஷத்துக்குள்ள அது 20% 120 ரூபா தான் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட்.
இல்ல மக்களோட ஈர்ப்பு அதிகமா பெற்று இல்லைன்னா வந்துட்டு நியூஸஸ்னால கொஞ்சம் கிரேஸ் அதிகமாகி மக்கள் நிறைய பேர் இன்வால்வ் ஆகி வாங்கினாங்க அப்படின்னா அதோட பிரைஸ் வந்து ஏறும். ஃபார் எக்ஸாம்பிள் 140 ரூபாயில இருந்து 180 ரூபா போயிடுச்சு அப்படின்னா அந்த ஷேர் தகுதியை விட அதிகமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்ம வந்துட்டு ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். நான் இதை வந்துட்டு 20ல இருந்து ஒரு 40% கொடுப்பேன். மார்க்கெட்ல இருந்து 20 to 40% இருக்க ஒரு விஷயத்த நான் வந்துட்டு ஓவர் வேல்யூட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷேர் வந்து 140 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஓவர் வேல்யூன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஷேர் நான் வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா தகுதி விட அதிகமாக ஓடுது. ஸோ என்னைக்கு வேணா அது அன்ஸ்டேபிளா மாறலாம், உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இந்த ஓவர் வேல்யூட் வந்துட்டு ரொம்ப நாள் டியூரேஷன்ல இருக்கு, அதாவது ரொம்ப வருஷமாவே அப்படியே இருக்கு, ரொம்ப மாசமா அப்படியே இருக்கு அப்படின்னா ஸோ அப்படியே கண்டினியூ ஆகுமா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா 180 ரூபாயில இருந்து 200 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து நிக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பலூன் பஸ்ட் அப்படின்னு நடக்கும். சரி, அப்படி என்னடா பலூன் பஸ்ட் அப்படின்னா ரொம்ப வந்து சிம்பிள் தான். என்னன்னா சி, இப்போ ஒரு ஷேர் வந்து அதிகமா போயிட்டே இருக்கு அப்படின்னா யாராவது வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்க ஷேரோட பிரைஸ் ஏறும், விற்க ஷேரோட பிரைஸ் வந்து கம்மியும். அதான் அந்த கிராஃப் மேலே கீழே வந்து இறங்கிட்டே இருக்கும். சரி, அப்படி யாரா வாங்குறா, அப்படி யார் தான் விற்கிறா அப்படி பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் தான் வந்து வாங்க விற்கவும் செய்வாங்க. நீங்க அதிகமா வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். எஃப்ஐஐஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அதாவது வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுல முதலீடு செய்யறவங்க. டிஐஐஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அதாவது உள்நாட்டுல இருந்தே வர்த்தகம் பண்றவங்க. இவங்க 2 பேருமே பிக் பிளேயர்ஸ். சரிங்களா? ஸோ இவங்களை வந்து நம்ம ஷார்ட்டா வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் மொமெண்டம் கண்ட்ரோல் பண்றவங்க. அதாவது இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு கிராஃப் வந்து மேலே கீழே போகுது அப்படின்னா அந்த மேலே கீழே போறது என்ன, ஒருத்தங்க வாங்குறாங்க ஒருத்தங்க விற்கிறாங்க. அப்ப யார் விற்கிறா? எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க. வாங்குறது யார்? டிஐஎஸ் வந்து வாங்குறாங்க. ஒருவேளை டிஐஎஸ் வந்து விற்கிறாங்க, எஃப்ஐஎஸ் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான கிளாஷ்ல தான் மார்க்கெட் வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மொமெண்டம் கிரியேட் பண்றதுனால அவங்க வேல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கடல்ல இருக்க பெரிய மிருகத்தோட பேர் தான் வந்து வேல். ஸோ அதனால இவங்க அந்த பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் மேலே கீழே இருக்கு அப்படின்னா இவங்களோட விளையாட்டு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து முடிவெடுப்பாங்க. இவங்க 2 பேரும் பிக் ஷாட்ஸ், இவங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஎஸ் என்ன பண்றாங்கன்னா, ஓகே ஸ்டாக்ஸ்லாம் வந்து தகுதிக்கு மேல போகுது, இப்போ நம்ம விற்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எஃப்ஐஎஸ் தான் அதிக பங்கு வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம நாடை பொறுத்தவரைக்கும் அந்நிய செலவாளி ரொம்ப அதிகம். ஏன்னா டாலரை விட நம்ம காசு கம்மின்றதுனால எல்லாரும் உள்ள வருவாங்க. ஏன்னா அங்க வந்து ₹1 10 சாக்லேட் வாங்குறதுக்கும் அதே காசு வச்சு இங்க ₹1 100 சாக்லேட் வாங்கிக்கலாம் அந்த $1 வச்சு. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, தகுதிக்கு அதிகமா ஓடுது, ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஷேரை வந்து விற்பாங்க. அப்போதான் முதல்ல நல்லா போயிட்டு இருக்க மார்க்கெட் வந்து கீழே சரியும். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மேல இருந்து கீழே வந்து சரியுது. இப்போ இந்த கிராஃப் பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலா இருக்கும். ஏன்னா ஹெல்த்தியா மார்க்கெட்ல இருந்து பலூன் பஸ்ட்டுக்கு போயிடுச்சு, பட் கீழே வந்திருக்கு. இப்போ அது ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இப்போ நார்மலா ஒரு இன்வெஸ்டர் கணக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஓகே சும்மா ஒரு ஓவர் வேல்யூ தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அங்கதான் சூட்சமே இருக்கு. ஏன்னா ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 20ல இருந்து 25% வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா அங்க ஏதோ சம்திங் ராங். ஏன்னா எஃப்ஐ சம்திங் ஏதோ பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கீழே விழுந்த உடனே டிஐஎஸ் உள்ள வருவாங்க, கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து வாங்கிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் இன்ஸ்டியூஷன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கும், அந்த பிக் பிளேஸ்ல கொஞ்சம் வாங்குவாங்க. அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து கிராஃப் மேல போகும். அப்படி என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் ஓவர் வேல்யூ நடக்கும். ஓவர் நடந்த உடனே மறுபடியும் கீழே வரும். இப்போ இந்த ஷேர் பாக்குறதுக்கு ஹெல்த்தி ஸ்டேட் மாதிரி இருக்கும். நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. இங்க இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகுது அப்படின்னா இது படிப்படியே கீழே இறங்குறது 2ல இருந்து 3 வாரத்துல நடந்துரும். ஸோ இந்த டியூரேஷனை தான் நம்ம வச்சுதான் நம்ம கிராஷா கரெக்ஷன் தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ அப்படி கீழே வருது, ஹெல்த்தி ஸ்டேட்டுக்கு வருது. இப்போ நமக்கு என்ன இருக்கும், ஓகே ஷேர் மார்க்கெட் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் 20ல இருந்து 25% வந்து கீழே போகல அப்படின்னா நல்ல மார்க்கெட் தான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஸோ சேஃபா தான் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. இப்போதான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல எஃப்ஐஎஸ் வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி மொத்தமா வித்துருவாங்க. ஏன்னா இதுக்கு மேல வந்து அதை வச்சுட்டு இருக்கிறது யூஸே கிடையாது. ஏன்னா இதுக்கு மேல போகாதுன்னு முடிவாயிடுச்சுன்னா பெரிய இன்ஸ்டியூஷன் வித்துட்டாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து மார்க்கெட் கீழே வரும். இப்போதான் இது வந்து மேல இருந்து கீழே அண்டர் வேல்யூட் வருது, அதாவது -20% வருது. நம்ம அதாவது ஹெல்த்தி ஸ்டேட்ல இருந்து -20 வருது. ஸோ அண்டர் வேல்யூன்றது தன் தகுதியை விட கம்மியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சென்செக்ஸ் வந்து ₹100 இருக்கு அப்படின்னா இப்போ ₹80 இருக்குன்னா இப்போ பார்க்கணும்னு நினைப்பாங்க, ஓகே ₹100 பொருள் ₹80 கிடையாது, சீப்பா கிடையாது சொல்லி வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளமா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க, வாங்கி கொஞ்சம் வந்து ஹைப் ஏற்றி விடுவாங்க, மேலே போகும். ஆனா நான் வச்சுக்கோங்க, நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஷேர் மார்க்கெட்ல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வேல்ஸ்ன்றவங்க ரொம்ப பெருசு, கடல் மொமெண்ட்டை கண்ட்ரோல் பண்றவங்க. ஸோ மறுபடியும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல விற்பாங்க, மறுபடியும் கீழே வரும். சரிங்களா? ஸோ இப்போ அண்டர் வேல்யூல வந்து கீழே போற அடுத்த மார்க்கெட் தான் வந்து ஃபிஷி கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிஷி கரெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு கீழே போனா கிராஷ், அவ்வளவுதான். ஏன்னா இது ஏற்கனவே -20ல இருக்கு, இப்போ இது வந்து -40ல வரும். சரிங்களா? இது வந்து என்னோட ஸ்கேல்ல, ஓகேவா? ஸோ -40%ல வரும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஃபிஷி கரெக்ஷன் ஆகுது. ஒன்று கரெக்டாகி கீழே போகணும், இல்லை கரெக்டாகி மேலே வரணும். இது யார் முடிவெடுக்கும் பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் எடுப்பாங்க.
ஓகே இந்த பிரைஸ் வந்து நம்ம அஃபோர்டபுளா இருக்கு நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு மொத்த பேர் உள்ள வந்து வாங்கினாங்க அப்படின்னா இங்க இருக்க கிராஃப் மறுபடியும் ஹெல்த்தி ஸ்டேட்டுக்கோ இல்ல அண்டர் வேல்யூ ஸ்டேட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல நாங்க இன்னும் சீப்பா அடிச்சுதான் வாங்க வேண்டிய முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இது கிராஷ்ல வரும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் கிராஷ்னுவாங்க. இதுல இங்கே வந்துட்டு -40ல இருந்து 50% வந்து நடக்கும். இது வந்துட்டு என்னோட ஸ்கேல். பட் லிட்டரா சொல்ல போனோம் அப்படின்னா 20% மேல நிஃப்டி கீழே விழுந்துட்டாலே அவுட் கிராஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு அனுமானம் பண்ணலாம். சரி, இது வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எனக்கு இது ஃபிஷி மார்க்கெட்டா தெரியுது. ஏன்னா ரொம்ப காலம் ஒரு ஸ்டாக்கால அண்டர் வேல்யூட்லயே சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து போயிட்டு இருக்க முடியாது. என்னடா நிறைய பேர் கேக்குறீங்க ட்ரேடர் மாதிரி பேசுற அப்படின்னா, டெக்னிக்கல்ஸ்ன்றது ஒரு காமனான டூல். அதை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்டரா நீங்க யூஸ் பண்றீங்களா, ட்ரேடரா இல்ல யூஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் வியூ தான். சரி, இது வேற எந்தெந்த கோணத்துல வந்து அணுகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து கோல்டு ரேட்ஸ் இருக்கும். எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டும் கோல்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஷேர் மார்க்கெட் நல்ல பீக்ல இருக்கு, சென்செக்ஸ் நிஃப்டிலாம் மேல இருக்கு அப்படின்னா கோல்டோட ரேட் கணிசமா கீழே இருக்கும். இல்ல ஒருவேளை கோல்டோட ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னா வைஸ் வர்சா ஷேர் மார்க்கெட்டோட ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்படி பாக்குறப்போ 2021ன்றது கோவிட் முடிச்சு ரெகுலர் பீரியட்ல வந்தது. சரிங்களா? ஸோ வந்து 0% இருக்கு. ஏன்னா 40 வந்து ஒரு 48,000 ரூபாய் இருந்துச்சு 2020 19 அப்படி இருந்துச்சு 10 கிராம் வந்து கோல்டு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் படிப்படியே முன்னேறி வந்து 2% வந்துச்சு. அதுக்கப்புறம் 21.7% வந்துச்சு. அதாவது இதுதான் வந்து கோல்டன் பீரியட் சொல்லுவோம். 2023 வந்து செழிப்பான வருஷம். ஏன்னா யூரோப் மார்க்கெட்டா இருக்கட்டும் இல்ல சைனா மார்க்கெட்டா இருக்கட்டும் எல்லாரும் வந்து புகழ்ந்து தந்தாங்க இந்தியா மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தப்போ கோல்டு நல்லா போச்சு. ஏன்னா அது ரிகவரி ஆச்சு. இது நம்ம வந்து கிராஷ் என்ற இண்டிகேட்டர் வேணாம். ஏன்னா கோல்டு வந்து வருஷம் கொஞ்சம் ரேட் ஏறும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே போச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னா 2024 2025ல -0.6. இப்போ நான் வந்து February 2 2025 நான் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எடிட் ஆக போறோம் தெரியாது. பட் இப்போ எடுத்துட்டு இருக்க டேட் வந்து February 2 2025. சரிங்களா? அப்போ -6% வந்து கீழே இருக்கு இப்போ கோல்டு. ஸோ இப்போ நம்ம பாக்குறப்போ ஒரு சின்ன இண்டிகேஷன் மாதிரி இருக்கு. ஆனா இப்போ நம்ம ஒரு வருஷத்தோட டேட்டா வந்துட்டு 2 மாசத்துல கணக்கு எடுத்தோம். அதாவது 2024 மொத்த டேட்டாவை இப்போ 2025 ஒரே மாசம் ஜனவரி 31 வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா இது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு மைனட் விஷயம் கூட ஏதாவது இந்த மாதிரியான அன்ஸ்டேபிள் மார்க்கெட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்றேன் ஒரு பிரிட்ஜ் பேலன்சிங்ல தான் இருக்கு. இது எந்த பக்கம் வேணா சரியலாம். ஏன்னா இது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது நம்மளுக்கு இன்னும் கிளியர் ஸ்டேட் வந்து கிடைக்கல. கிராஷா கரெக்ஷனான்ற ஒரு கிளியர் ஸ்டேட் வந்து கிடைக்கல. பட் ஸ்டில் சம்திங் கோயிங் ஆன் ஃபிஷி அப்படின்றத வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, மூணாவது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. என்ன அப்படின்னா டாலரோட ரேட்டை வச்சு நம்ம கணக்கெடுக்கலாம். வருஷம் இன்ஃபிளேஷனால டாலரோட ரேட் வந்து ஏறும். அதாவது இந்திய மதிப்படி ஏறும். பட் ஸ்டில் இந்த வாட்டி கிட்டத்தட்ட 3 ரூபாயில இருந்து 4 ரூபாய், என்னோட ரிசர்ச்ல 3 ரூபாயில இருந்து 4 ரூபாய் வந்து ஈஸியா வந்து ஏறுது. இது வந்து அவ்வளோ வேகமா நடக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப்ஐஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட பங்குகளை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு பயங்கரமான ஒரு இண்டிகேட்டர். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 100 ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. பட் 100 ரூபாய் வரத்துக்கு 3ல இருந்து 6 மாசம் ஆகணும். பட் இது எவ்வளவு குவிக்கா நடக்குதோ அப்போ கீழே போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா தான் இருக்கு மார்க்கெட்டு. பார்ப்போம். ஏன்னா ட்ரம்ப் இப்போ வந்திருக்காரு, நிறைய பேர் பிட்காயின்ஸுக்கு மாறுறாங்க. ஸோ ஒரு பக்கம் ட்ரெண்ட் மாறுது. மேபி சொல்ல முடியாது, ஷேர் மார்க்கெட்டே ஒரு ஓல்டு ட்ரெண்டா கூட மாறலாம், ஷேர்ஸ் பிட்காயின்ஸா கூட மாறலாம். நம்மளுக்கு எதுவும் தெரியாது. எலன் மாஸ்க்கும் சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம டிஐஸ் அங்க இன்ட்ரெஸ்ட் ஆகி அங்க போகலாம். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு மேல கடவுள் விட்ட வழி, அவ்வளவுதான். அப்படிதான் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 4வது இண்டிகேட்டர் வந்து பார்த்துடலாம். சரி, 4வது பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் நிஃப்டி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். அதாவது நம்ம டாப் 80ல இருந்து 100 கம்பெனி, 50 கம்பெனி, அப்புறம் இருக்கிற பிக் ஷார்ட்ஸ், ஸ்மால் கேப்ஸ், அதுக்கப்புறம் நடுவில் சொல்லிட்டு இருக்கவங்களோட மொத்த டேட்டா இருக்கு. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 10ல இருந்து 15% கீழே தான் இருக்காங்க. நஷ்டத்தை தான் சந்திச்சிட்டு இருக்காங்க. இது எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னா செப்டம்பர் 27 2024 4 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கிராஷ், சாரி வந்து கரெக்ஷன் சொல்லிக்கலாம். கரெக்ஷனு இன்னும் வந்து டவுன்ல தான் இருக்கு, இன்னும் ரெக்கவரி ஆகல. சென்செக்ஸும் 11% கீழே இருக்கு, நிஃப்டியும் வந்துட்டு 12% கீழே இருக்கு. லார்ஜ் கேப் அதாவது இருக்கிற பிக் ஷார்ட்ஸ் இவங்க தான், அவங்களுக்கு கீழே தான் இருக்காங்க 12%. மிட் கேப்பும் 12% இருக்கு, ஸ்மால் கேப்பும் 9% கீழே தான் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு மேஜர் டிராபேக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்செக்ஸ் 4 மாசத்துல 11 பாயிண்ட் கீழே போயிருக்கு. இது வந்து ரொம்ப நோட்டிசபிளான ஒரு விஷயம். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா, இவங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன கணக்கு என்னன்னே வந்து டோட்டலா புரியல. ஏன்னா ஒன்றும் பதமா இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த 4 விஷயத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்றப்போ எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், இப்போ மார்க்கெட் வந்து ஃபிஷி கரெக்ஷன்ல இருக்கு.
ஸோ இப்போ டிஐஎஸ் வந்து ரேட் போதும்னு நினச்சி வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா மேலே போகலாம். நான் எப்படி சொல்கிறேன், இந்த 4 பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு பர்சனலாக தெரிஞ்சதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேலே போகலாம், கீழே வரலாம். இப்போ நீங்க 2025 நீங்க ஷேர் மார்க்கெட்குள்ள வரீங்க வாங்கணும் அப்படின்னா டிபெண்ட் அப்பான் உங்களோட தான். ஏன்னா ஒரு இன்வெஸ்டரோட விஷயமே வந்துட்டு நியூஸுக்கு ஆப்போசிட்டா செய்யறது தான். ஏன்னா யாருமே வந்துட்டு ஓவர் வேல்யூ மார்க்கெட்ல காசு போட மாட்டாங்க. இவங்களுக்கு எவ்வளவு சீப்பா கிடைக்குதோ அதுக்கப்புறம் மேலே வரும்போது தான் கொடுப்பாங்க. பட் இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ டாடா மோட்டரோட ஷேர் இப்போ பாக்குறதுக்கு ரொம்ப கம்மி பிரைஸா இருக்க மாதிரி தெரியலாம். பட் இன்னும் கீழே போயிடுச்சு, 200 கீழே போயிடுச்சு அப்படின்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 இயர்ல இருந்து 2 இயர்ஸ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் லாபமே பார்க்க முடியும். ஒரு இன்வெஸ்டர்ஸ் இவென்ச்சுவலி 5ல இருந்து 10 இயர்ஸ் வந்து ஹோல்டு பண்றாரு அப்படின்னா நம்ம கேபிட்டல் இழக்க மாட்டோம். பட் நம்ம கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கணும்ல, அதுவும் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனக்கு வந்து தெரியல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பட் ஸ்டில் நம்மளுக்கு தெரியல ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து எப்படி இதை வந்து ஃபேஸ் பண்ண போறோம் எப்படின்னு தெரியாது. பட் இன்னும் மார்க்கெட் ஒன்றும் பதமா தான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, கிரைசஸ் வந்து நடந்துடக்கூடாது இந்தியன் மார்க்கெட்ல. ஏன்னா எல்லா மார்க்கெட் டவுன்ல இருக்கு, நம்ம தான் கொஞ்சம் ஸ்டேபிளா நம்மளுக்கு கீழே விடுறோம். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷனால நம்மளால ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும், அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ப்ரெடிக்ஷன்னா நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாஸ் டேட்டா வச்சோ இல்லை நம்ம தெரிஞ்ச தரவுகளை வச்சு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்சர்டனிட்டி, அதாவது நாளைக்கு நடக்க போகுது அப்படின்றத பாஸ் டேட்டா வச்சு ஒரு அன்சர்டனிட்டியா நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 50 to 60% கணிக்கலாம். பட் இதுவும் வந்து வெதர் ரிப்போர்ட் மாதிரி தான். சரிங்களா, நம்மளால கணிச்சு வைக்க முடியும். வந்தா நல்லது, வரலன்னா போக வேண்டியது தான். அதுக்கு தான் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இது ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி. சரிங்களா, அது வரைக்கும் ஹூ நோஸ் நினைச்சிட்டு நம்ம போக வேண்டியது தான். சரிங்களா, சரி இப்போ நம்மளோட கணிப்பு வந்துட்டு இதுதான். பார்ப்போம், லெட்ஸ் see இட்ஸ் how it goes அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி சொல்ற எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வேணும். ஏன்னா இது வந்து கெய்னிங் ஆஃப் நாலேஜ் வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வியூஸ் வரலாம் கொஞ்சம் டிமோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் பாதி வீடியோ எடுத்துட்டு மீதி வீடியோ வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க நான் சொல்ல எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு மோட்டிவேட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க, ஏதாவது பண்ணுங்க. சரிங்களா, ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ, பை பாய்.